ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் மார்பிள் டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்பிள் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்ட் தான், ஓகேங்களா? அந்த மார்பிள் டெக்ஸ்டர் கொடுக்கறது தான் அந்த கேக்குக்கு. ஸோ இந்த மார்பிள் டீ கேக்குனால நமக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. அதே மாதிரி இந்த மார்பிள்ன்றது வந்து வெறும் வெண்ணிலா, சாக்லேட் இந்த மாதிரி இந்த 2 ஃப்ளேவர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. கம்பைண்டாக 3-4 ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற கலர் காம்பினேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிப்பிக்கலி வந்து பேக்கரி ஸ்டைல் மார்பிள் டீ கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 பேட்டர், வெண்ணிலா அண்ட் சாக்லேட். பட் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணி நம்ம சாக்லேட்டை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து நான் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு சொல்லியிருந்தேன், நான் வந்து மார்ஜரின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க, என்ன மார்ஜரின், லில்லியா, ஜிஎஸ்எம்மான்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்எம் மார்ஜரின் கேட்டுவாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து அமுலுடைய அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன், 300 கிராம், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து நான் வந்து இப்போது இந்த மாதிரி பட்டர் மெயின் வச்சு பண்ணுறது வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் பண்ணுற ஒரு கேக் பேட்டர். ஸோ இதுக்கு வந்து 300 கிராம் நம்ம வந்து பட்டர் எடுக்கிறோன்னா அதே 300 கிராம் வந்து மைதா, 300 கிராம் வந்து சுகர் அண்ட் அப்புறம் 9 எக்ஸு யூஸ் பண்ணணும். சுகர் மட்டும் 325 கிராம் ஆட் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, நம்ம சாக்லேட்டும் இதில் ஆட் பண்ணுறதுனால 25 கிராம் அந்த சாக்லேட்டோடைய பிட்டர்னஸ், அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிட்டர்னஸை வந்து சட்டில் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, இது பண்ணுறதுக்காக வந்து ஆல்டர்னேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சுகர் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கூட நம்ம எக்கு வந்து 9 எக் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது கூட வந்து நம்ம 325 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் எக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொன்னதான் 3 எக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கணும். அது ஒன்ஸாக ரைஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக் ஆட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 170 டிகிரியில் பேக் மோடில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் இதுலேயே, நான் கிளியராக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த டின் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டின் ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா ஈஸியாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பாத்திரம், அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுக்கணும். ரெண்டாவது பாட்டம் தான் மெயின். ஸோ பாட்டம் தின்னாக இருந்துச்சுன்னா சாண்டோ இல்லைனா கல்லுப்பு போட்டு நான் பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கரிங் வச்சு இதை எப்படி ப்ரீஹீட் பண்ணுறீங்களோ மீடியம் ஃப்ளேமில் அதையும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இதே 50 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே வந்து பாட்டம் ஹெவியாக இருந்துச்சு, நல்ல ஹெவி பாட்டம், நம்ம குக்கருக்குலாம் அடியில் எவ்வளோ ஹெவியாக வரும் அந்த மாதிரி ஹெவி பாட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உப்பு கிப்பெல்லாம் போடுவோன்னா கேக்கரிங் போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. சேம் தான், எப்படி நீங்கள் ஓடிஜின்றது என்னது, இப்போ ட்ரை ஹீட்டில் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ட்ரை ஹீட்டில் பாத்திரத்துலையும் பேக் பண்ணி எடுக்கிறோம். அதனால் பாத்திரத்தில் பேக் பண்ணுறோன்றதுக்காக சும்மா வந்து தட்டை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது. டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆனால் மேலே ஏறுற அந்த ரைஸ் ஆகிற அந்த இது என்ன ஆகும்னா கேக் பேட்டர் அப்படியே உள்ள சிங்க் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 எக்கு ஊற்றுறோம். ஸோ அதே மாதிரி எக்கு வந்து ஊற்றும்போது தனித்தனியாக ஒரு எக்காக எடுத்து ஊற்றுங்க. அப்புறம் கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய எல்லா இதுவுமே வந்து இதுவாயிடும். அதே மாதிரி உங்களுடைய கேக் இன்ச் டின் 8 இன்ச் வேணும்னா 8 இன்ச் டின் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும்னா 7 இன்ச் டின் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது 7 இன்ச்சு ஸ்கொயர் டின்னு. ஸோ அதை ஆயில் போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 7 இன்ச் டின்னு, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வைக்கலாம். இந்த பட்டரு, அந்த சுகரு, எக் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். ஹை ஸ்பீடு தேவை கிடையாது கேக் பட்டருக்கு, ஓகேங்களா? இப்போ இது நல்லா வந்து அதே மாதிரி பட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஃபிங்கர்ஸ் நல்லா லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங், நம்மளோட ஃபிங்கரோட பிரிண்ட் தெரிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அமுங்கினாலே போதும். உங்களோட இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா
இதுவாயிடுச்சுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விரல் வச்சு நல்லா உள்ளே அமுத்துனா எண்டு வரைக்கும் வந்து உங்கள் விரல் உள்ளே டீப்பாக போகணும்னு அவசியம் வேணாம். அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து அந்த சென்டர் பிளேடில் வந்து இது வந்து நல்லா அந்த பட்டர் இன்னும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ரீசன் என்னன்னா நான் சொன்னது தான். நம்ம ரொம்ப ஸ்குவீஸியாக எடுத்தோம்னா என்னத்துக்கு அப்படியே தண்ணி மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய அந்த பட்டர்லாம் நல்லா பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை மீடியம் ஸ்பீடுக்கு மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மீடியம் இதுன்றது வந்து 5 to 6 வரைக்கும் இது வந்து மீடியம் ஸ்பீடு. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க 3 இல்லைன்னா 4ல் வச்சு நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்கு, பட்டரு அண்ட் சுகர் நல்லா வந்து பீட் ஆகி மேலே வரட்டும். இது வந்து குறைஞ்சது ஒரு 5 minutes to 6 minutes எடுக்கும். ஸோ இது நல்லா வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சோன்னா நம்ம இன்னொரு எக்குங்களை ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 minutesக்கு நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ப்ரீவியஸாக நான் 3 ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இது கூட மிச்சம் 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனல் எக்கு. ஸோ இது நல்லா பீட் ஆகட்டும். வந்து வெண்ணிலா எசன்ஸ் 2 teaspoon, ஸோ பட்டர் இதில் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மில்க் எசன்ஸ் 1 teaspoon. வந்து இன்னொரு 3 minutesக்கு நல்லா வந்து பீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா பீட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போது இது கூட நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மார்ஜரின் போடும்போதும் இந்த அமுல் பட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அமுல் பட்டர் கொஞ்சம் தின் பேட்டராக தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இப்போ இதை வந்து லோ ஸ்பீட்லேயே நம்ம இந்த இது பண்ணுற வரைக்கும், மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் பேட்டர் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம், இல்லை வந்து 1 and 2 அந்த ரேஷியோலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது மார்பிள் கேக், இது வந்து மார்பிள் கேக்குங்கிறதுனால நம்ம 2 பேட்டராக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 1 பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் வந்து சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட்டுக்கு இருக்கிறது ஒயிட்லேயே இருக்கட்டும்.
அண்ட் சாக்லேட்டுக்கு நம்ம இது கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ நம்ம கொக்கோ பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் வந்து லம்ஸ் இருக்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் நான் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மார்பிள் எஃபெக்டை பண்ணிக்கலாம் டின்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் ஊற்றிக்கலாம். சென்டரில் ஊற்றுங்க. ஓகே, அது அப்படியே வந்து நம்ம மேலே ஒன் ஊற்றும் போது அதுவே வந்து அப்படியே இதுவாகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஓகேங்க. அந்த ஒயிட்னா ஒயிட்டுக்கு நடுவில் ஊற்றுங்க. ஓகேவா? ஓகே, இதை வந்து இப்படி லைட்டாக டேப் பண்ணுங்க. இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோடில் 170 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஹீட் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டீமோல்டு பண்ணுறோம் இல்லையா, டீமோல்டு பண்ணும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு ஒயரிங் ரேக்கை நான் இப்படி வச்சுட்டு நான் டீமோல்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு ஒயரிங் ரேக்கில் இதே பொசிஷனில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். பட் இன்னொரு விஷயம், சப்போஸ் நீங்கள் எப்படி டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகேங்களா, ஈவன் பார்ச்மெண்ட் பேப்பரோ போட்டிருக்கீங்க, இப்போ நான் இப்படி வச்சு டீமோல்ட் பண்ணுறேன், சப்போஸ் டீமோல்ட் பண்ணும்போது இது வந்து 4 பக்கம் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அழகாக வந்து இது டீமோல்ட் ஆகிட்டு வரணும். இன்கேஸ் நீங்கள் அந்த டீமோல்டு இப்படி வெளியில் அந்த டின் எடுக்கும்போது கேக்கு கீழே வரல, அது டின்னில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் எப்படி வந்து இப்படி வச்சு டீமோல்ட் பண்ணுறீங்களா அதே மாதிரி ஒயரிங் ரேக் வச்சு இதை திரும்ப இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? போட்டு நீங்கள் வந்து டின்னை இப்படி இப்படி இப்படின்னு ஒதுர்னீங்கன்னா அப்படியே வந்து நம்மளோட கேக் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்பாயில் ஆகிடும்னா பிரேக் ஆகி வந்துடும். அதுக்காக அதை சாப்பிட முடியாதுன்னால சாப்பிடலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு அந்த ஷேப்பாக கட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படியே வந்து பாதி கேக்கு தனியாக வந்துடும் அந்த ஹீட்டில். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த டீமோல்டு பண்ணுறது வந்து அதே மாதிரி வந்து டீமோல்ட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸால் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மிஸ்டேக்ஸு
பிகினர்ஸ்க்கும் வரும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நான் கூட திடீர்னு பண்ணுறேன், எனக்கு வரலன்னா, இப்போ உன்னோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ப்ரௌனிக்கு என்னோட பார்ச்மெண்ட் பேப்பர் ஒட்டிக்கிச்சு. எனக்கே தெரியாது அது அப்படி ஒட்டும்னு சொல்லிட்டுன்னு. ஓகேங்களா? பட் ஒட்டிச்சு, என்னால் எடுக்க விட முடியல. கடைசியில் நான் என்ன பண்ணேன், ஸோ உடனே வந்து அதை நான் போட்டு உதிரி பண்ணல, அதை அப்படியே டின்னோட விட்டுட்டேன். ஓகேவா? விட்டு ஆற வச்சுட்டு டின்லேயே கட் பண்ணி நான் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம தான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸாக நீங்கள் நிறைய பிகினர்ஸ் பண்ணுற வேலை என்ன தெரியுங்களா, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, பட் 1-2 விஷயம் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணும்போது ஒரு கரெக்டாக எடுக்க முடியல, பண்ண முடியலன்னா இமிடியேட்டாக நீங்கள் நினைக்கிறது நம்ம பண்ண முடியல, நமக்கு சரியாக வரல, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இன்னும் பெரிய சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இது கிடையாதுங்க. நம்ம எடுக்கிற விதம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நான் கரெக்டாக 4 பக்கம் ஒட்டிட்டு இருந்தால் நமக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த கார்னருக்கும் வந்து கேப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கேப் இருக்குன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல டின்னோட இந்த கேக் ஒட்டிட்டு தானே இருக்கும். அப்போ அந்த இடம் எனக்கு வர்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து டிமோல் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடம் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பார்ச்மெண்ட் பேப்பர் கரெக்டா இல்லை, இல்லாத இடத்துல மட்டும், இப்போ இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு, இல்லாத இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் லைட்டா ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கிறேன், உங்கள் டின் இப்படி பிடிச்சி ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுடைய ஓகே இப்போ அழகாக வந்துருச்சா? டிமோல்ட் ஆகி இந்த மாதிரி வரணும். அப்படி டிமோல்ட் ஆகிட்டு வரலன்னா நான் சொன்ன மாதிரி பிடிச்சி ஒதுருன்னு ஒதுரக்கூடாது அந்த டின்னை. அதே மாதிரி நம்மளுடைய பார்ச்மெண்ட் பேப்பரை பொறுமையாக தான் எடுக்கணும், சூடாக இருக்கும்போது. ஓகேவா? இதெல்லாம் சின்ன டிப்ஸு தான், ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா உங்களுக்கு எப்பப்போ கரெக்டாக வருதோ அப்போ தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால் இதை பண்ண முடியும்னு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் எந்த பொசிஷனில் வச்சேனோ அதே பொசிஷன்லேயே நான் திரும்ப வந்து இதை, ஸோ இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி மார்பிள் எஃபெக்ட் எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் டின் இருக்கு இல்லையா, அதே பேக்கில் வச்சும் கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து வுட்டன் பிளேட்ஸ், கிச்சன் ஷெல்ஃப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கார்னர் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா மார்பிள் எஃபெக்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டுன்னு? ரொம்ப அதிகமா பண்ணாதீங்க, லைட்டா வந்து சைடை வந்து கிளீன் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் 3 இதுவாக போட்டுக்கிறேன். எப்போவுமே கத்தி இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய மார்பிள் எஃபெக்ட், பேக்கரி ஸ்டைல் மார்பிள் எஃபெக்ட் டீ கேக்கு. இப்போ இது ஆஸ் யூஷுவல் நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். உள்ளே வந்து வார்மாக தான் இருக்குது இன்னமும். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம வந்து கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதாவது அது நல்லா ஆறுறதுக்கு. ஏன்னா நம்ம நார்மல் வெண்ணிலா சீக்கிரம் ஆறிடும், பட் கொக்கோவோ இல்லை சாக்லேட்டோ நீங்கள் போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக இது பண்ணுங்க. ஓகேவா? நான் நார்மலாக இன்னைக்கு நம்ம டீ கேக்கில் வைக்கிறேன், இந்த மாதிரி ஜார்லேயே போடுறேன். அதுவும் இது ஹோம்மேட் பட்டரில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
மார்பிள் எஃபெக்ட் டீ கேக். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய மார்பிள் எஃபெக்ட் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?